Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அத்தகைய தருணத்தில் நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன். இவ்வாறாக நாம் இருவரோ பலரோடோ பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு சந்தர்ப்பத்தை பற்றி விளக்கி கதைச்சிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல நான் என்ன சொல்றேன், திடீரென்று அத்தகைய தருணத்தில் நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன் என்று. இது போல அத்தகைய தருணத்தில், அந்த மாதிரி நேரத்துல, இவற்றையெல்லாம் நான் ஆங்கிலத்தில் at times like those, at times like those, at times like those என்றவாறு குறிப்பிடுவோம். உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். அத்தகைய தருணத்தில் நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன். At times like those, I prefer to stay quiet. At times like those, I prefer to stay quiet. இந்த quiet பற்றி பல தடவை சொல்லி இருக்கிறேன். இதே உச்சரிப்பில் உள்ள இன்னும் ஒரு சொல் இருக்கிறது. QUITE, quiet என்பது வெறி என்கின்ற அர்த்தத்திலும், QUIET, quiet என்பது அமைதி என்ற அர்த்தத்திலும் வரும். At times like those, I prefer to stay quiet. அந்த மாதிரி நேரத்துல அவள் தன் அம்மாவிடம் ஆலோசனை கேட்க போன் செய்து வந்தாள். அதாவது கடந்த காலத்துல அது அவளோட பழக்கமா இருந்துச்சு. At times like those, she used to call her mom for advice. இங்கே ஏன் used to பயன்படுத்தினோம்? அதாவது எங்களுடைய கடந்த கால பழக்க வழக்கத்தை பற்றி தெரிவிப்பதற்கு. இப்போது அப்போ அதை ஃபாலோ பண்றாவா? இல்ல, கடந்த காலத்துல அதை ஃபாலோ பண்ணி வந்தா. At times like those, she used to call her mom for advice. அப்படியான சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் என்ன செஞ்சா? அம்மாக்கு கால் பண்ணி அட்வைஸ் கேட்டு வந்தா. At times like those, she used to call her mom for advice. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. At times like those, she used to call her mom for advice. அந்த மாதிரி நேரத்துல பேசுவதற்கு முன் யோசிப்பது மிகவும் நல்லது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி அந்த மாதிரி நேரத்துல பேசுறதுக்கு முன்ன யோசிச்சு பேசுறதுதான் நல்லது. எடுத்தங்கவுத்தமண்டு வாயத்திலிருந்து பேசிடக்கூடாது. At times like those, it is best to think before speaking. At times like those, it is best to think before speaking. எல்லாருமே கூட சேர்ந்து வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. At times like those, it is best to think before speaking. அத்தகைய தருணத்தில் நான் வலிமையாக இருக்கணும்னு எனக்கே நினைவுபடுத்துகிறேன். அப்படியான நேரத்துல ஏதோ கஷ்டமான சூழ்நிலையை பற்றி கதைச்சிருக்கிறோம். அப்ப நான் திடீரென்று என்ன சொல்றேன், அத்தகைய தருணத்துல நான் வலிமையா இருக்கணும்னு எனக்கே நினைவுபடுத்துகிறேன். எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். At times like those, I remind myself to stay strong. At times like those, I remind myself to stay strong. எல்லாம் வாய்ப்பு சத்தமா சொல்லி பாருங்க. Superb, you got it. At times like those, I remind myself to stay strong. அத்தகைய தருணத்தில் நான் பொறுமையின் மதிப்பை உணர்கிறேன். Please comment your answer. Splendid, you got it. அந்த மாதிரி நேரத்துல நான் நானாவே இருக்க முடியாது. Please comment your answer.
வாவ், wonderful, you got it. நீ என்ன வேணும்னாலும் சொல், எனக்கு கவலை இல்லை. என்ன வேணும்னாலும் சொல்லு, எனக்கு கவலை இல்லை. எனக்கு கவலை இல்லைங்கிறத நாங்க ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ என்ன வேணும்னாலும், எங்கே வேணும்னாலும், எப்போ வேணும்னாலும், யாரை வேணும்னாலும், இது மாதிரி எல்லாம் ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? என்ன வேணும்னாலும் whatever, எங்கே வேணும்னாலும் wherever, எப்போ வேணும்னாலும் whenever, எப்படி வேணும்னாலும் however, யாரை வேணும்னாலும் whoever. இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போமா? நீ என்ன வேணும்னாலும் சொல், எனக்கு கவலை இல்லை. Say whatever you want, I don't care. Say whatever you want, I don't care. நாங்க இன்னொரு ஆளோட கோபம் இருக்க அல்லது அவங்களோட டிஸ்அக்ரி பண்ணிக்கல, அவங்க சொல்றது எங்களுக்கு ஒத்துக்கொள்ளல அப்படின்ற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கொள்வோம். மறுமுறை சொல்லி பார்ப்போமா? Say whatever you want, I don't care. நீ எங்க வேணாலும் போ, எனக்கு கவலை இல்லை. எங்கன்னு போய்க்கோ. Go wherever you want, I don't care. Go wherever you want, I don't care. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Superb, you got it. Go wherever you want, I don't care. நீ எப்போ வேணும்னாலும் வா, எனக்கு கவலையே இல்லை. Come whenever you want, I don't care. Come whenever you want, I don't care. Again, come whenever you want, I don't care. சில வேளையில சில பேர்கிட்ட எப்ப வர, எங்க போற அப்படி எல்லாம் கேட்டா பிடிக்காதவங்களுக்கு. அப்படியான சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு கோபம் வரைக இது போன்ற வாக்கியங்களை நாம் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்வோம். நீ எப்படி வேணும்னாலும் பாடு, எனக்கு கவலையே இல்லை. நாங்க பாட்டை சொல்லி கொடுக்குறோம், இப்படித்தான் பாடுங்க நல்லம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களே இல்லை. அப்ப என்ன செய்யறோம்? கோபத்துல எப்படி வேணும்னாலும் பாடு, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்றோம். Please comment your answer. Very good, you got it. நீ யார வேணும்னாலும் சந்திச்சுக்கோ, எனக்கு கவலையே இல்லை. Please comment your answer. Amazing, you got it. அவள் அவ்வளாவே இல்லை அப்படின்னா என்ன? ஒரு பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியும், அவட கேரக்டர் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப முற்றிலும் மாறுபட்ட கேரக்டரோட இருக்கிறான். அப்ப நாங்க என்ன சொல்றோம்? அவள் அவ்வளாவே இல்லை. இது நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? She is not herself. அவளாகவே herself. அப்படின்னா அவனாகவே himself. அதுவாகவே itself. நானாகவே myself. நாமாகவே ourselves. நீயாகவே yourself. நீங்களாகவே yourselves. you என்னும் போது பொதுவாக நீங்கள் இரண்டுக்கும் பயன்படுத்துவோம். ஆனால் நீயாகவே என்னும் போது yourself, நீங்களாகவே yourselves, அவர்களாகவே themselves என்றவாறு பயன்படுத்திக் கொள்ளலாம். அவளாகவே அதை செய்தாள். She herself did it. She herself did it. எல்லாம் வாய் திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good, you got it. She herself did it. அவனாகவே தன் அறையை சுத்தம் செய்தான். யாருமே சொல்லல, யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. அவனாகவே வேற உதவியையும் கூட பெற்றுக்கொள்ளல. அவனாகவே தன் அறையை சுத்தம் செய்தான். He himself cleaned his room. He himself cleaned his room. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He himself cleaned his room. அவர்களாகவே அந்த வீட்டை வாங்கினார்கள். Please comment your answer. Wow, bravo, you got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? At times like those என்பதையோ whatever, wherever, whenever, whoever, however என்பவற்றையோ
myself, ourselves, yourself, yourselves, himself, herself, itself, themselves என்பவற்றையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பயிற்சி பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடன் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.